அதிமுகவினர் அமைச்சர்களுடன் தொடர்பில் இருப்பதாக தகவல் வருகிறது என எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். விரிவான விவரங்கள் என்ன? அர்ச்சனி, வணக்கம். தற்போது அதிமுகவினுடைய அந்த வீடியோ கான்பரன்ஸ் மீட்டிங் நடைபெற்று வருகிறது. அதிமுக வரலாற்றில் முதல் முறையாக அனைத்து மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அந்த முக்கியமான நிர்வாகிகளை அழைத்து ஒரு வீடியோ கான்பரன்சிங் நடைபெற்று வருகிறது. இதில் அதிமுக நிர்வாக ரீதியாக 82 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு மாவட்டமாக அழைத்து எடப்பாடி பழனிசாமி அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கட்சி ரீதியாக இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து பேசி வருகின்றார். இந்த நிலையில திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதாவது திருச்சி மாவட்டம், அங்க இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் அமைச்சர்களுடன் கையெழுத்தில் இருப்பதாக எனக்கு தகவல் வருகிறது. இனியும் நீங்கள் இது போன்று ஆளும் தரப்பினருடன் சேர்ந்து செயல்பட்டால் உங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், அதாவது கட்சியிலிருந்தே நீக்கப்படும் என்றும் ஒரு கடுமையான எச்சரிக்கையை அவர் கொடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு அமைதியாக பேசிக் கொண்டிருந்த அவர் திருச்சி மாவட்டத்தினுடைய பெயர் வரும்போது மட்டும் ஆவேசமாகிவிட்டார் என்று உள்ளே இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு கடும் கோபமாகி இருக்கிறார். காரணம், அம்மா இருக்கக்கூடிய காலத்துல கட்சி எப்படிங்க இருந்தது? கட்சி திருச்சின்னா நம்ம கோட்டை, அதிமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தது. அத்தனை தொகுதிகளை நாம வென்று காட்டி இருக்கிறோம் 2011-16. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நீங்க முழுக்க முழுக்க கையத்துல ஆளும் கட்சியோடு நீங்க இருக்கிறீங்க. இது போன்ற நிலைகளை இத்தோடு நீங்க மறந்து விட வேண்டும். இனி திருச்சியில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் அங்கு எந்த நிர்வாகிகளுடன், திமுகவுடன் எந்த தொடர்பிலும் நீங்கள் இருக்கக்கூடாது. அதிமுகவிற்காக பாடுபட வேண்டும். அப்போதுதான் 2026 நாம் வெற்றி பெற முடியும். மீண்டும் அதிமுக இழந்த செல்வாக்கை அங்கே பெற வேண்டும். மீண்டும் திருச்சி அதிமுகவுடைய கோட்டையாக மாற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கின்றார். இது ஒரு கடைசி எச்சரிக்கை என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இனியும் திருந்தாதவர்கள் அல்லது இனியும் மாறாமல் தொடர்ந்து ஆளும் கட்சியோடு கூட்டணியிலே மறைமுகமாக கைகோர்த்து கொண்டு செயல்படக்கூடியவர்கள் மீது கட்சி நீக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் அழைத்து அங்கே கட்சி ரீதியாக என்ன மாதிரியான விஷயத்தை நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்கள், அதே போல பூத் கமிட்டி அமைக்கக்கூடிய பணி நிறைவு பெற்றிருக்கின்றதா, அது மட்டும் இல்லாமல் இளைஞர் அணி, மகளிர் பாசறை போன்றவற்றில் உறுப்பினர்களை எந்த அளவுக்கு சேர்த்திருக்கிறீர்கள், அதிமுகவில் இளைஞர் பலம் குறைவாக இருக்கிறது என்ற விமர்சனங்கள் வருகிறது. எனவே இளைஞர்களை அதிகாரிகள் சேருங்கள் என்று ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அழைத்து அவர் பேசி வருகின்றார். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு பொறுப்பாளர்கள் தற்போது எழுந்து பேசி வருகிறார்கள். ஒரு மாவட்டத்துல ஒருவரிடம் மைக் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் இப்போ திருச்சி என்று எடுத்துக்கொண்டால் முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி எழுந்து பேசினார். அவர் 2026 நிச்சயம் அதிமுக வெற்றி பெறும், இந்த தொகுதியில் நாங்கள் நிச்சயமாக பாடுபட்டு வெற்றி வாக்கை சூடுவோம் என்று அவர் உறுதி கொடுத்திருக்கின்றார். அதே போல அடுத்ததாக பெரம்பூர் மாவட்டத்தில் இருப்பவர்கள் பேசிக் கொண்டிருப்பதாக தகவல் கிடைக்கிறது. இப்படி ஒவ்வொரு மாவட்டமாக தற்போது பேசிக் கொண்டு வருகிறார்கள். உள்ளே திருச்சி மாவட்ட அதிமுகவினருக்கு டோஸ் விடப்பட்டிருக்கிறது, கடுமையாக எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது.